குட் ஈவினிங் டு ஆல். நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் கலாம் சார் நல்லா தெரியும். அவர் சொன்ன ஒரு விஷயம், இளைஞர்களால் தான் நம்ம நாடு வல்லரசாக போகுது. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நல்லா ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம அண்ணன் தளபதி விஜய் தெரிகிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம தமிழ்நாடை மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவே உயர்த்துன்றதுல சந்தேகமே இல்லை. நான் இப்போ நம்ம அண்ணன் கையில் பரிசு வாங்கியிருக்கேன். நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயரத்துக்கு போனாலும் நம்ம அண்ணன் கூட தோளோட தோள் நிற்பேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து, நம்மளோட அடுத்த முதல்வர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் நின்று ஜெயிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபைன். உயிருள்ள காய்கறி வாங்க, ஆனால் காய்கறி அடிக்கு வாங்க, அதான் என்னுடைய கடையோட டேக்லைன். ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். என்னோட தாத்தா, என்னோட அப்பா, அடுத்து நாங்கள் எல்லாருமே விவசாயத்தை நிலத்தையுமே பார்த்து வாழ்ந்து வளர்ந்தவங்க. இப்போது அந்த எங்கள் தாத்தா பார்த்த விவசாய நிலமும் இல்லை, விவசாயமும் இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயம் பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிஸ்டம் தான் பொய்த்து போயிருக்கு. ஸோ தளபதி அவர்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு 2 ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான். எனக்கு என்னோட அறிவு கட்டின விஷயம். முதல் விஷயம், இந்த 100 நாள் வேலை திட்டம், அப்புறம் மருந்தில்லா விவசாயம், அப்புறம் அரசு, 3 ஒன்றிணைஞ்சு அப்படின்னா நம்மளோட தமிழக மக்களோட ஆரோக்கியம் மேலோங்கும். அந்த விஷயம் ஒன்று. அடுத்து 2026 அண்ணன் தான் முதல்வர் வருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ முதல்வராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்தார் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த தலைவன் ஏன் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தலைவனால் மட்டும்தான் 360 டிகிரி நம்மளோட மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோட ஓட்டு உங்களுக்கு தான், என்னை சார்ந்தவங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ அந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம். நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். அண்ணன் ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழா நடத்துகிறாரு. அது மூலிமா மாணவர்கள் நிறைய ஊக்கப்படுத்துகிறாரு. இது மூலிமா நானும் ஊக்கம் அடைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவிற்கு வந்ததற்கு. 2026 அண்ணனோட ஆட்சியில் அது ஏழைகளுடைய ஆட்சி. அங்கே நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது, நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய முதல் வாக்கு கண்டிப்பாக தளபதிக்கு தான் நான் போடுவேன். உங்களுக்காக நான் ஒரு சில வரிகள் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வென்று விடுவீர்கள் மக்களின் பேராதரவோடு. நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வளரும் வரை அல்ல, உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை. தளபதியே, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முதல் காரணமாக இருந்த என் பெற்றோர், ஆசிரியர்கள், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் விஜயகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த நேரத்தில். தேங்க்யூ அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தளபதி சார் கையால் இந்த ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட். ஆக்சுவலாக இங்கே கூட்டிகிட்டு வந்த
திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி அண்ணாக்கும் பூந்தமல்லி ஜெகன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் ஃபர்கெட் மை பேரண்ட்ஸ், தே ஹாவ் சப்போர்ட்டட் மீ இன் எவ்ரி பாசிபிள் வே. சார், நான் ஆக்சுவலாக வந்து 6 இயர்ஸ் முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய படம் பிகில் படத்தில் வெறித்தன சாங்கில் நான் உங்க கூட டான்ஸ் ஆடியிருந்தேன் பேக்கப் டான்ஸராக. அப்போ பார்த்த அதே மாதிரி அதே ஸ்டைலோட அதே எனர்ஜியோட இப்போ நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போ ஆனாலும் இதே ஹாப்பியாக எனர்ஜியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்கே வந்தப்போ பேசினாங்க, நீங்கள் கண்டிப்பாக 2026 சிஎம் ஆவீங்கன்ட்டு. நான் அது சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஒரு ஆஸ் அ விமனாக அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஐ நோ இப்போது நாங்கள் வெளியில் போகும்போது நைட்லேயோ வி டோன்ட் ஃபீல் செக்யூர். நாங்கள் போகும்போது ஒரு பயத்தோடையே போக வேண்டியதாக இருக்குது, பயத்தோடையே வர வேண்டியதாக இருக்குது. பட் ஐ நோ இன் 2026 when you become the சிஎம், கண்டிப்பாக நாங்கள் சேஃபாக போயிட்டு செக்யூராக வருவோம்னு எனக்கு நல்லா தெரியும். Thank you so much everyone. Thank you now. அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்காக சில வரிகள். என் அண்ணன் அணிந்து வந்திருக்கும் உடையோ வெள்ளை, என் அண்ணன் மனதோ வெள்ளை, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய கதாநாயகனே, நாளைய ஜனநாயகனே, நாளைய முதல்வரே உங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு மிகவும் நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அழகிய தமிழ் மகனுக்கு மிக்க நன்றி. ஹாய் டு எவ்ரி ஒன். நான் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப வருஷம் கனவு இது, இன்னைக்கு எனக்கு அது ட்ரீம் ஆச்சு. நாளை தீர்ப்பாக வந்தவர் வந்து நடனமாட தான் வந்தார் நினைக்காதீங்க, நம்ம நாட்டையே ஆள போகிறாரு. 2026 கண்டிப்பாக அவர் வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக தான் சிஎம் ஆகுவார். தேங்க்யூ சார்.